சென்னை மாநகராட்சியின் திட்டமான மலிவு விலை உணவகம் திட்டம் 2013ஆம் வருடம் மார்ச் மாதம் 19ஆம் தேதி சென்னை சாந்தோமில் முதல்வர் ஜெயலலிதாவால் தொடங்கப்பெற்றது. அதே நாளில் 15 இடங்களில் மலிவு விலை உணவகங்கள் செயற்பாட்டுக்கு வந்தன. அரசு பொது மருத்துவமனை வளாகங்களில் அம்மா உணவகம் திறக்கப்பட வேண்டும் என்ற பொதுமக்களின் கோரிக்கையினை நிறைவேற்றும் வகையில் முதற்கட்டமாக 20/11/2013 அன்று சென்னை அரசு பொது மருத்துவமனை வளாகத்திலும், இரண்டாம் கட்டமாக 21/2/2014 அன்று அரசு ஸ்டான்லி மருத்துவமனை மற்றும் எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனை வளாகங்களிலும் அம்மா உணவகங்களை ஜெயலலிதா அவர்கள் திறந்து வைத்தார்கள். இந்த உணவகங்களில் இட்லி 1 ரூபாய்க்கும், சாம்பார் சாதம் 5 ரூபாய்க்கும், தயிர் சாதம் 3 ரூபாய்க்கும் விற்கப்படுகின்றன. அம்மா உணவகம் என்று மாற்றுவதற்கு சென்னை மாநகராட்சியில் தீர்மானம் 2013 மார்ச் மாதம் 23ஆம் தேதியில் நிறைவேற்றப்பட்டது. அப்போது மலிவு விலை உணவகங்களின் எண்ணிக்கை 73ஆக இருந்தன. முன்னோடியான திட்டம் அம்மா உணவகம் என்ற திட்டம் இந்தியாவிலேயே முதலில் தமிழகத்தில்தான் முதலமைச்சர் புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்களால் துவங்கப்பட்டது. இத்திட்டம் தேர்தல் அறிக்கையில் கூட இடம்பெறவில்லை என்பதுதான் மிக முக்கியமானது. சொல்லாத திட்டத்தையும் ஏழை எளிய மக்கள் பசியை போக்கும் வகையில் இத்திட்டம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் துவங்கப்பட்டது. பின் இந்தியாவிற்கே முன்னோடி திட்டமாகவும் திகழ்ந்தது. இந்த திட்டம் தற்போது ஆந்திர பிரதேசம், ராஜஸ்தான், மேற்கு வங்காளம், உத்தரப்பிரதேசம், கர்நாடகா ஆகிய மாநிலங்களில் பின்பற்றப்பட்டு வருகிறது. இந்த மாநிலங்களுக்கு தமிழ்நாடு முன்னோடியாக திகழ்வது மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களையே சாரும். வாங்க, ஐம்பெருங்காப்பியங்களில் ஒன்றான மணிமேகலை சொல்வது போல, மேற்றிய உலகின் மெய்நெறி வாழ்க்கை மண்டினி நாளத்து வாழ்வோர்க்கெல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே.